நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் தானுங்க. அந்த மாதிரி ஒரு ரீசன் தான் இந்த சீரீஸ் பண்ணுறதுக்கு. நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் பீப்புள்ஸும் இருப்பாங்க, நெகட்டிவ் பீப்புள்ஸும் இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேர்த்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாசிட்டிவ் பீப்புளை ஹைலைட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் பீப்புளை ஹைட் பண்ணிடுங்க. பண்ணி தான் பாருங்களேன், சீரியஸாகவே நல்லா இருக்குங்க லைஃப். நம்மளை சுற்றி நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க, ஆனால் வேலை எதுவுமே இருக்காது. ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கோம். அப்படிங்கிற சமயத்தில் தான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிதுங்க. 2014 மேரேஜ் ஆன புதுசில் கோயம்புத்தூரில். அப்போ என்னோடய சேலரி 7,000ங்க. அங்கே நான் ஒர்க்கை மட்டும் கற்றுக்கலிங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எம்ப்ளாயி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பண வரவு செலவு எப்படி பண்ணுறது, எல்லாமே நான் அந்த இடத்துல தாங்க கற்றுக்கிட்டேன். ஒரு எம்டி 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு எம்ப்ளாயாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபேமிலி மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எம்டிஸ் இந்த காலத்தில் இன்வைட் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதாகட்டும் பார்த்து தான் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையும் நம்மளோட அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகவே கூடாது அப்படின்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு தாங்க இருக்கார். ஒரு திங்ஸ் வாங்குறதுலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கூட நீங்கள் இது போட்டு வைங்க அப்படின்னு எங்களுக்கு கைட் பண்ணுவாருங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் தாங்க நம்மளோட வெல் விஷர்ஸ். சரவணன் சார், உங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். உங்களுக்காக தான் சார் இந்த வீடியோவும். கலைஞர் டிவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சார், எனக்கு கண்டிப்பாக மறக்கவே முடியாது. மேரேஜ் ஆன புதுசு 2 பேரும் தான் வீட்டில் இருக்கீங்க, ஒரு டிவி கூட இல்லாமல் எப்படி சுகன்யாக இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு அந்த டிவி கொடுத்தீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெரிய டிவி இருந்தாலும் கூட என்னோடய பர்சனல் ஃபேவரட் கலைஞர் டிவி தான் சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.